வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தி டிராமாட்டிக் டிகேட் இந்திரா காந்தி இயர்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இன்று ஒரு தலைப்போட செய்தியாக வந்திருக்குது. அரசியல்வாதிகள் தான் குடியரசுத் தலைவராக வேண்டும் அப்படின்னு அவர் அதில் எழுதியிருக்கிறதாக அந்த செய்தி சொல்லுது. ஆனால் அந்த செய்திக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாத சூழலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி, கடந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதை ஒட்டி அவர் சொல்கிறாரு, அரசியல் சாராத அவைத்தலைவர்களால் இக்கட்டான சூழல்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் ஆகிய பதவிகளில் அரசியல்வாதிகள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு என்னமோ அவர் பிரணாப் சொல்லியிருக்க கருத்து முழுவதும் உடன்பாடான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் தி ஹெட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனே பேசிக்கலி பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டாக இருக்கவாசி ஒரு அரசியல்வாதி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தால் தான் அது நல்லதாக இருக்க முடியும். ஆனால் எத்தகைய அரசியல்வாதி என்பது தான் நம்ம இப்போ எழக்கூடிய ஒரு கேள்வி. இதில் வந்து ஒரு கன்சென்சஸ் அப்ரோச் வந்த ஒரு பிரசிடென்ட், ஒரு பாலிட்டிஷியன், கன்சென்சஸ் அப்ரோச்சில் வரக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்தால் அது நல்லா இருக்கும். ரொம்ப ரேபிடாக ஒரு பொலிட்டிக்கல் லைனில் இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன், அது எந்த கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருக்கலாம், லெஃப்டாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், ரொம்ப அதிதீவிரமான ஒரு கட்சி சார்ந்த ஒருவர் வருவது என்பது சிக்கலை உண்டாக்கும். பட் பேசிக்கலி பிரணாப் முகர்ஜி சொன்ன கருத்து வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடன்பாடான கருத்து தான். அந்த நூலிலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு, அரசின் விருப்பங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக எதிர்க்கட்சிகள் தங்கள் உறுப்பினர்கள் பலத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னதாக அந்த செய்தியில சொல்லுது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரணாப் முகர்ஜியினுடைய பிறந்த நாளைக்கு மிகப்பெரிய வாழ்த்து செய்தியை, மிக நன்றாக ஒரு வாழ்த்து செய்தியை பிரதமர் சொல்றாரு. இவர் வந்து இன்றைய ஆளுங்கட்சிக்கும் மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாத சூழல்ல அரசின் விருப்பங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தடையாக எதிர்க்கட்சிகள் தங்கள் உறுப்பினர்கள் பலத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி ஒரு ஆளுங்கட்சின்னா ஒரு நிலை, எதிர்கட்சின்னா ஒரு நிலை என்று நிலைப்பாடு இருக்கக்கூடாது. ஒரு கொள்கையில் உறுதிப்பாடு இருக்கணும். இப்போ இன்சூரன்ஸ் காப்பீடு மசோதா ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வர முயற்சித்தது, பாஜக எதிர்த்தது. இன்றைக்கு அதே பாஜக கொண்டு வரும்போது காங்கிரஸ் இதை ஆதரிக்கணும், ஆதரிக்கிற நிலையை தான் எடுக்கிறார்கள். அப்படியே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாற்றக்கூடாது. பொதுவாக இந்த குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் மானார்க்கிலிருந்து நம்ம வந்தப்போ, த கிங் ரைன்ஸ், ஹி டஸ் நாட் ரூல். அவர் அரசனே தவிர ஆட்சியாளர் கிடையாது. அவருக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பு, ஆனால் அதிகாரத்தை செலுத்த முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாடு. அந்த அடிப்படையில் குடியரசுத் தலைவராக ஒரு அரசியல் ரீதியாக அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த பொறுப்பை வகிக்கிற போது மிக கண்ணியமாக ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு உறவுகள்லாம் கடிதங்கள் வாயிலாக நாம் பார்க்கிறோம். கருத்து வேறுபாடுகளை கூட நாகரிகமாக கடித போக்குவரத்து மூலமாக அதை செழுமைப்படுத்தியிருக்காங்க. அப்படிதான். அதே போல ராதாகிருஷ்ணனும் ஒரு சிறப்பான குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார். எக்ஸெப்ஷன் அந்த சந்தேகத்தை கேட்கத்தான் நினைச்சேன். ராதாகிருஷ்ணனும் அப்துல் கலாம் அரசியல்வாதிகள் இல்லையே தவிர மிக அற்புதமாக செயல்பட்டார்கள். ஆனால் கிரைசிஸ் மேனேஜராக ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது ஒரு அரசியல்வாதி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும், அரசியல் சார்பில்லாத ஒரு இதயதுல்லா போன்றவர்கள் ஒரு நீதிமன்ற நீதிபதியாக முன்பு இருந்தவர்கள் வந்து அந்த பிரச்சனையை அணுகுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஒரு பிரச்சனையை அணுகுவதில் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற அனுபவம் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பார்களே, ஆனால் அது வந்து மேலும் மிக சிறப்பாக இருக்கின்ற அடிப்படையில் தான் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்கார். இல்லை, பொலிட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து பிரசிடெண்ட்டாக வருது என்பது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது வந்து ஒரு இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் வந்து நிச்சயமாக வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். கலாம் விஷயத்திலே கூட வந்து எனக்கு பர்சனலி நிறைய ரிசர்வேஷன்ஸ் உண்டு. யூ மே பி குட் சயின்டிஸ்ட், பட் அவர் ஒரு குட் பிரசிடென்ட்டானா வந்து these are all debatable. நிச்சயமா வந்து அதே மாதிரி குடியரசுத் தலைவராக இருந்த அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகள் நிறைய நீங்க சொல்றது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. அதுதான் நான் சொல்றேன். அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனே பேசிக்கலி ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அப்புறம் நீங்க எப்படி ஒரு அபொலிட்டிக்கல் பர்சனை வந்து பிரசிடென்ட்டா வரணும்? இதுவே ஒரு அரசியலற்ற தன்மையை உருவாக்கும். ஜெயில் சிங் பத்தி மட்டும் மனசுல வச்சிட்டு கேட்கல. ஃபக்ருதீன் அலி அஹ்மத் வந்து எக்ஸாக்ட்லி எவ்வளவு பெரிய தப்பு நடந்தது, எவ்வளவு மிகப்பெரிய தவறு. அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல நீங்க கேட்கும்போது நான் சொன்னது வந்து எந்த மாதிரியான அரசியல்வாதி என்பது வெறும் அரசியல்வாதின்றது மட்டுமே ஒரு குவாலிஃபையரா இருக்க முடியாது. ஒரு கமிட்மெண்ட் உள்ள ஒரு அரசியல்வாதி, அதாவது குறைந்தபட்ச ஒரு மனசாட்சியோ நியாய தர்மங்களோ, அவர்கள் எந்த தத்துவம் சார்ந்தவர்களாக இருந்தாலும்
அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் அதை அலங்கரிக்கும் பொழுது அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். பட் பேசிக் குவாலிஃபிகேஷன் அவங்க அரசியல்வாதியாக இருப்பதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. அதே கருத்து தான். அதாவது அரசியல்வாதியில் அனுபவம் மிக்கவர்கள் குடியரசுத் தலைவராக வருகிற பொழுது பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதிலே மிக நெளிவு சுழிவோடு நடந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் சமயத்துல கட்சி சார்பற்று நடந்து கொள்வார்களாங்கிறது தான் அங்க ஒரு கேள்வி. இப்ப உங்களோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இல்ல ஆல்டர்னேட்டிவ் கட்சி சார்பற்றுன்றதை விட சில கொள்கைகள் அவங்க வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த கொள்கைகளை அவர்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. கட்சியை விடலாம், கொள்கைகளை விட முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்படுவார். அடுத்து வரும் நாட்கள்ல வேறு மாதிரியான ஒரு நபர் வந்து ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வரும்போது கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் அவர் இருக்க வேண்டும், இருக்க முடியாதுன்னு எவ்வளவு தூரம் சரியான அப்போ வந்து இந்த விவாதங்கள் ஒரு உபரி தகவல் இல்ல, ஒரே ஒரு உபரி தகவல் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு வந்து முதல் பிரசிடென்டா டாக்டர் ராதாகிருஷ்ணனை ப்ரப்போஸ் பண்ணும். அந்த ப்ரப்போசல் வந்த பிறகு நேரு வந்து ராஜேந்திர பிரசாத்தோட தியாகம் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு கண்டிப்பா கிடையாது. அவர் நாட்டு விடுதலைக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத்தை வந்து நேரு ப்ரப்போஸ் பண்றாரு. சோ அதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு நல்லதா அமையும் என்னுடைய கருத்து. டிசம்பர் 25 அந்த நாளை நல்ல ஆளுமை நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நவோதயா ஸ்கூல்களுக்கு, பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியதாக ஒரு செய்தி இருக்குது. இது வந்து அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பிறந்த நாளையும் மதன் மோகன் மாளவியாவினுடைய பிறந்த நாளையும் கொண்டாடும் விதமாக நல்ல ஆளுமை நாளாக அதை கொண்டாடணும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கை சொல்லியிருக்கிறதாக சொல்லுது. இது வந்து அந்த நாள் பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியவில்லைன்னு அந்த செய்தி சொல்லுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? இல்லை, இது வழக்கம் போலவே வந்து வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரியான காரியமாக தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் டேவை வந்து ஓகே, வாஜ்பாய் அண்ட் மதன் மோகன் மாளவியா பெரிய டவரிங் பர்சனாலிட்டிஸ் தான், சந்தேகமே கிடையாது. அதனால் அன்றைக்கி கிறிஸ்மஸும் கூடாது. அதில் அந்த செய்தியை நீங்கள் சொல்கிற செய்தியை நான் படித்த பொழுது மேலிருந்த வாரியாக வந்து நவோதயா பள்ளிகளை பொறுத்தவரையில் இன்று திறந்தெடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் அதை திறந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அத்தகைய ஒரு செய்தி என்பதே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்னலை டவுன் த லைன் அனுப்புன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இவங்க ஏற்கனவே பல குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணணுன்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மேலும் மேலும் சர்ச்சைகளை தான் உருவாக்கி கொண்டே போகும்னு எனக்கு தோணுது. 24th கூட ஓகே, பட் 25th நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு புரியல எனக்கு. அந்த பர்டிகுலர் டேவை நீங்கள் சூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த இந்துத்வா கொள்கையை புகுத்துகிற ஒரு முயற்சி தான். அந்த 25 டிசம்பர் என்பது கிறிஸ்மஸ் அன்றைக்கு சிறுபான்மையினருடைய அந்த விழா கொண்டாடுகிற நாளில் போய் இதை வந்து புகுத்துவது, அதாவது நவோதயா பள்ளி என்பது மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் வருகிறது. அவர்கள் மூலமாக அங்கே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியெல்லாம் வைத்து பரிசு கொடுப்பது, அது ஒரு விழாவாக நடத்துவது, அதன் மூலமாக அந்த கிறிஸ்மஸை வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறைப்பது, இப்படி போன்ற செயல்களில் இவர்கள் ஈடுபடுவதனால என்ன ஆயிடுதுன்னா, இவங்க ப்ரியாரிட்டி, இவர்கள் வந்து நிச்சயமாக டெவலப்மெண்ட் அஜெண்டா என்பதை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த கம்யூனல் அஜெண்டா, கம்யூனல் போலரைசேஷன், ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்கள் அந்த ஆதாயத்தை நோக்கி தான் செல்கிறார்கள். இது நல்லதல்ல, மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது, ஆட்சியிலும் இருக்கிறது. ஆட்சி செய்பவர்கள் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்வார்களே ஆனால் இந்தியா போன்ற நாட்களில் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகளை ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த சுற்றறிக்கை இருக்கிறது. இந்த சுற்றறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெறவில்லை என்றால் சிறுபான்மை மக்கள் இதற்கு எதிராக கிளர்ந்து எழக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உருவாகும். இல்ல, இதற்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டிய பொறுப்பு சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி அவர் சொல்லும்போது நிச்சயமா இல்ல. அதான் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து எஜுகேஷன் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்ப இந்த சூழல்ல வந்து உங்களுக்கு வந்து மாநில சர்க்கார்லாம் வந்து கடுமையா அதை எதிர்த்தே ஆகணும். அவங்க வெறும் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி பெரும்பான்மையினருக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. மாநில அரசாங்கங்கள் வந்து அதை கடுமையாக எதிர்க்கணும். இப்போ வந்து நவோதயா ஸ்கூல்ஸ்லாம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல ஒரு ரீஓப்பன் பண்றாங்கன்னா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே தே கேன் ஷட் தி ஸ்கூல்ஸ், அன்னைக்கு அவங்க நிறுத்தலாம். அதை அந்த மாதிரியான ஒரு ப்ரோ ஆக்டிவா இப்ப பண்ணலன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்களுக்காக அந்த பள்ளிகளுக்கு வந்து எந்த விதமான சுற்றறிக்கையும் வரவில்லை. அது ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதுல தெளிவு வரல. இன்னமும் நவோதயா ஸ்கூல்ஸ்ல கூட வந்து இன்னும் கன்ஃபார்ம்டா அவங்க லீவ்னு சொல்லல. அது ட்ரையல் பலூன் மாதிரி விடுறாங்க. அப்படி விட்டு பாக்குறது என்ன ரியாக்ஷன் வருதுன்றது. ஏற்கனவே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சில காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க. அவங்க விடுமுறை நாட்களை வந்து குறைக்கிறது, இது வந்து அதுல வந்து இப்ப தேசிய தலைவர்களோட பிறந்த நாட்கள்ல பண்றது கூட ஓரளவு சகிச்சா கூட இந்த மாதிரியான மத சிறுபான்மையினருடைய புனித நாட்கள்ல கைய வைக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ள முடியாததா தான். ஆக்ராவில் கூட 4000 கிறிஸ்தவர்களை இந்த ஹோம் கமிங் என்கிற அந்த இந்து மதத்தில் சேர்க்கிற அந்த கன்வர்ஷன் நிகழ்ச்சியை டிசம்பர் 25 வச்சிருக்காங்க. இதுக்கு அந்த அரசு தடை விதித்திருக்கிறது. இதுபோல அதாவது ஒரு மத உணர்வுகளை புண்படுத்துகிற நீங்கள் மற்ற வகைகளை உங்களுடைய மத பிரச்சாரம் என்பது நடக்கலாம், தவறு இல்லை. ஆனால் மற்ற மதத்தை சிறுபான்மையினரை புண்படுத்துகிற நடவடிக்கையை உடனடியாக அவங்க தவிர்க்கவில்லை என்றால் இவர்களுடைய நோக்கம் நிச்சயம் நல்லாட்சி, நல்ல நிர்வாக ஆட்சி, நல்ல நிர்வாக நாள் என்பதெல்லாம் சும்மா பேசுவதற்கு தான் பயன்படுத்தி தவிர செயலில் ஒன்றும் கிடையாது. இது குரு உற்சவுக்கு சொன்ன மாதிரி ஒரு அதிகாரியினுடைய அதீத முயற்சி இல்ல, அப்படி நான் பார்க்கல. ஏன்னா நீங்க அதுவும் இருக்கலாம். பட் ஓகே, இப்ப பேப்பர்ல வந்த பிறகு அதை உடனே ஒரு அயன் ஹேண்டோட தடுக்க வேண்டிய அரசாங்கம் எதுக்கு வேடிக்கை பார்க்குது? அப்படிதான் அப்பதான் எனக்கு தோணுது இட் மே பி a ட்ரையல் பலூன் விட்டு பாக்குறது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி யாராவது ஒரு அதிகாரி அதீத ஆர்வம் கொண்ட ஆர்வக்கோளாறு உள்ள ஒரு அதிகாரி இதை செய்திருக்கலாம், மறுப்பதற்கில்லை. ஆனால் அது அப்படி மட்டுமே என்றால் அதனை உடனடியாக தடுத்து நிறுத்து உரியவர்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தியை தெரிவிக்க வேண்டியது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட கடமை. அவங்க எல்லாத்துக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறாங்கன்னு பொழுது நீங்கள் இதனை அவர்களுடைய கருத்தாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அது ஆளும் கட்சியினுடைய ஆளும் தரப்பினுடைய கருத்தாகத்தான். இல்லை, பொதுவாக எல்லா விஷயங்களையுமே ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி மோடி பேசுகிறார், இன்னொரு பக்கம் சங் பரிவார், இன்னும் பாஜகவில் இருக்கிற சிலர் அவர்கள்லாம் அந்த இந்துத்துவ அஜெண்டாவை நோக்கி கம்யூனல் போலரைசேஷனுக்காக பேசுவது, அப்புறம் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டால் இவரே அதை வருத்தம் தெரிவிக்க சொல்வது, இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை வேடம் இருக்கிறது. இதில் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை எதிர்க்கக்கூடிய பணியில நீங்க சொல்ற மாதிரி இது மதச்சார்பின்மைக்கு அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கக்கூடிய நிலையில இதை எதிர்க்கக்கூடிய பணியில பாஜக அல்லாத கட்சிகள் எவ்வளவு தூரம் முனைப்பாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிக மிக மோசமாக இருக்கிறார்கள். முனைப்பு என்ற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப தொய்வான நிலையில இருக்காங்க. லெஃப்ட் காணாம போயிட்டாங்க. காங்கிரஸ் மிக மிக பலவீனமான சூழல் இருக்குது. எல்லா பிராந்திய கட்சிகளுக்கும் பிஜேபியை மூர்தன்யமாக எதிர்ப்பதற்கு சாத்தியம் இல்லாத அவர்களுக்கே உரிய ஒரு அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அதனால இது ஒரு எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபார் ஆல் என்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த ஆன்ஸ்லாட்டை செக் பண்றதுக்கான ஒரு பொறுப்பு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு தான் இருக்குது. பட் துரதிருஷ்டவசமாக காங்கிரஸால அந்த ரோல் எடுக்க முடியல. மற்றவங்க யாராலையும் அந்த அளவுக்கு பெருசா செய்யவும் முடியல. அந்தந்த ஊர்ல சில பிராந்திய கட்சிகள் வேணா செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அவர்களை வேறு விஷயங்களில் போட்டு மடக்குகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இதை செய்ய வேண்டிய திமுகவும் அண்ணா திமுகவும் பெரிய லெவல்ல இந்த 6 மாசத்துல ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் பெரிய லெவல்ல அவங்களால களத்துல இறங்கி அதை நிறுத்த முடியல. சோ இந்த மாதிரி பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்த சூழல் நிலவுவது என்பது உங்களுடைய கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது முனைப்பு என்பது சுத்தமாக இல்லை. ஒரு எந்த பக்கம் பார்த்தாலுமே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைட் இருக்கிறதா தெரியல. இல்லை இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ சாத்வி நித்யா சிங் அவங்க பேசின பேச்சுக்கு நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சுது, மாநிலங்களவை இயங்கவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. இப்போ ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதம் நடக்குது. நாள்தோறும் பல ஊடகங்களில், பல மொழி ஊடகங்களில் இந்த பிரச்சனை பேசப்படுகிறது. அதே போல் பிரிண்ட் மீடியாவிலும் இதை பற்றி விஷயங்கள் வருகிறது. மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்போ சமஸ்கிருத திணிப்பை எதிர்ப்பு போன்ற பல விஷயங்களிலே தீவிரமான கருத்தை வெளியிட்டிருக்காங்க. விவாதம் நடக்கத்தான் செய்கிறது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எண்ணிக்கை இல்லையே தவிர மதசார்பற்ற உணர்வு, அந்த கொள்கைக்காக பேசுகிற இயக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்களுடைய மிருகபல மெஜாரிட்டி மூலமாக எதையும் செய்துவிட முடியாது என்கிற உணர்வையும் எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி வருகின்றன. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்திகளை பற்றி பேசலாம். கோபண்ணா, உங்களுடைய தேர்வில் உள்ள செய்தி. அதாவது கடந்த காலங்களில் ஒரு முறை வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ராஜ்யசபையில். அதாவது ஃபோர்கான் டேக்ஸ், அதாவது வரிச்சலுகைகள், ஒரு மத்திய அரசு வரிச்சலுகைகள் எவ்வளோ கொடுக்குதுன்னு ஒரு 8 ஆண்டுகள் கணக்கு போட்டு ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் வரிச்சலுகைகள் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை வைத்துக்கொண்டு பாஜகவினரும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அன்றைக்கு இருந்த அரசுக்கு எதிராக டாக்டர் மன்மோகன் சிங் எதிராக ஏதோ தொழிலதிபர்களுக்கு காங்கிரஸ் கட்சி வரிச்சலுகை கொடுத்து விட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வந்தார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அரசு வரிச்சலுகை கொடுப்பது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு 80,000 90,000 என்று கொடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெய்ட்லி சொல்லியிருக்கிறார், 2013-14க்கு 1,03,000 கோடி வரிச்சலுகை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொன்னார். அதான் பாஜக வந்தால் கூட அந்த ஃபோர்கான் டேக்ஸ்ன்றது கொடுக்கத்தான் செய்யுது. அதில் கொடுப்பதிலே தவறில்லை என்பதுதான் எங்கள் நிலை.
கடந்த காலத்தில் நாங்கள் கொடுத்தோம், இப்போ பாஜகவும் கொடுக்கிறது. ஆக எந்த ஆட்சி வந்தாலும் அது கொடுக்கிற நிலை தான் வரும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறப்போ, இப்போ திருப்பூர் போகிறீங்கன்னா அங்கே பனியன் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சில வரிச்சலுகை கேட்பாங்க. அந்த வரிச்சலுகை கொடுக்கப்படும். அதுபோல தொழில் முனைவோர்கள் தேக்க நிலையில் இருக்கிற தொழிலை ஊக்குவிப்பதற்காக சில வரிச்சலுகைகளை கொடுப்பதை ஏதோ குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர்கள்லாம் கொடுக்கறது இல்லை. இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து தொழில் முனைவோருக்கும் கொடுக்கிற சலுகையை காங்கிரஸ் கட்சி மீது கலங்கம் கற்பிக்க ஏற்கனவே குற்றச்சாட்டு சொன்னார்கள். இன்றைக்கு பாஜக வந்த பிறகு இந்த 1,03,000 கோடி கொடுத்திருக்கு. அருண்ஜேட்லி சொல்லி இருக்கிறது 2013-14 13-14க்கு வந்த பிறகு இப்போதான் 14 இனிமே தான் அவங்க அதை கொடுத்திருக்காங்க. அந்த ஆண்டுக்கான வரிச்சலுகை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். 13-14னா மார்ச்சோட முடிஞ்சிராது. மார்ச்சுக்கு முடிஞ்ச பிறகு அந்த ஆண்டுக்குரிய வரிச்சலுகையா இன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க. ஆண்டு முடிந்த பிறகுதான் அதை அறிவிப்பார்கள். அந்த வகையில் அருண்ஜேட்லி அறிவித்திருக்கிறார். அதே சொல்றார், இந்த சலுகையை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம் என்று அவர் நாடாளுமன்றத்திலே சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில் சொல்லும்போது எங்கள் மீது குற்றச்சாட்டு எவ்வளவு அபாண்டமானது என்பதை இன்றைக்கு அருண்ஜேட்லி மூலமாக அந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 முறையோ 4 முறையோ அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அபாண்டமா போட்டு மறுபடியும் ஒரு அபாண்டம். நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொன்ன செய்தியை? இல்ல இவங்க பொலிட்டிக்கலி வந்து செகுலரிசம்ன்ற அந்த ஒரு இஷ்யூவை தவிர வந்து மற்றபடி பேசிக்கலி எக்கனாமிக் இஷ்யூஸ்ல வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்லப்போனா காங்கிரஸ் பண்ணதை வந்து பிஜேபிக்கு இன்னும் க்ரூடா பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசிக் டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இல்லை விருப்ப செய்தின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இன்னைக்கு பார்த்ததுல வந்து டெக்கான் கிரானிக்கல் நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்து மாவோயிஸ்ட் வந்து மோடியை டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க. இது என்ன பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து யூஸ்வலி அவங்க மாவோயிஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதுவும் இது வரைக்கும் வந்து அவர்கள் வந்து பிரதமர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த உயர் பதவிகள்ல இருந்தவங்க, ஆனா முதலமைச்சர் லெவல்ல இருந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல அவங்க இது வரைக்கும் யூஸ்வலி பண்ணதில்லை. அதான் இந்த செய்தியை வந்து பிளான் பண்றாங்களா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அல்லது வந்து உண்மையிலேயே அது வந்து கவனிக்கத்தக்கதா? அப்படி ஒருவேளை அது கவனிக்கத்தக்கதாக இருந்தால் அது மிகவும் அபாயகரமான ஒரு போக்காகத்தான் தெரிகிறது. அது வந்து இன்னமும் சொல்ல போனீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுப்பார்களே ஆனால் அவர்களை ஹேண்டில் பண்றதுன்றது இந்தியன் ஸ்டேட்டுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா நீங்கள் தனி மனித கொலைகள் அதுவும் இந்த தேசத்தோட பிரதம மந்திரி லெவல்லே நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்க பப்ளிக் சப்போர்ட்டும் உங்களுக்கு போவோம். உங்களை ஹேண்டில் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி ஆயிடும். ஒருவேளை அந்த செய்தி உண்மையாக இருந்தால் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். நீங்க எதை சொல்ல? இல்லை பொதுவா இந்த தீவிரவாதத்தை வந்து அவர்கள் வந்து ஒடுக்குவதிலே வந்து எல்லோரும் முனைப்பு காட்டுறோம். ஆனா எப்பொழுதுமே இவர் சொன்னபடி இந்த மாவோயிஸ்டுகள் வந்து பிரதமர் என்கிற ஒரு டார்கெட்டை எப்பயும் செய்வதில்லை. அங்கங்கே இருக்கிற உள்ளூர் இருக்கிற சில பேரை தான் அவங்க டார்கெட் பண்ணி செயல்படுறார்களே தவிர இப்படி டார்கெட் பண்ணா முற்றிலும் தாங்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. இல்ல நீங்க சொன்ன அந்த சந்திரபாபு நாயுடு விஷயத்துல கூட அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் உட்பட வந்து ஜார்க்கண்ட் உட்பட வந்து முதலமைச்சர்களை ஜெனரலி அவங்க டார்கெட் பண்றது கிடையாது. கோபண்ணா சொன்ன மாதிரி வந்து லோ லெவல் கேடர்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். காங்கிரஸுடைய ஸ்டேட் லீடர்ஷிப் சத்தீஸ்கர்ல அடிக்கிறதுக்கு எலிமினேட் பண்ணாங்க. அதுல கூட இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது டிபேட்டபிள். அதுல வந்து அது காங்கிரஸ் லீடர்ஷிப்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிலருடைய உதவியால் அது பண்ணப்பட்டதுன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளும் வந்தது. அதன் பிறகு அந்த விஷயம் அப்படியே அமுங்கி போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. கோவால இருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் மூத்த எம்எல்ஏ அவர் வந்து கட்சியை விட்டு விலகி சுயேட்சையாக போட்டியிட போறேன் அப்படின்னு சொன்னதை ஒட்டி திக்விஜய் சிங் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது கட்சியை விட்டு யாராவது வெளியேறணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய கான்டெக்ட்ல அந்த இதை பொருத்தி பார்த்தோம்னா அப்போ ஜி.கே. வாசன் தனியாக கட்சிக்கு தொடங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதை தடுப்பதற்கான எந்த முயற்சியையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடுக்கலையோ அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது அந்த செய்திக்கு வேறொரு தலைப்பை வந்து நாளிதழ்கள் போட்டிருக்கு, அது வேற விஷயம். பட் இந்த இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை கட்சியை விட்டு வெளியேற நினைக்கிறவங்க வெளியேறலாம், நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை இப்போ திக்விஜய் சிங் வந்து ஒன் ஆஃப் த சீனியர் லீடர்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக கூட இருந்தார். இப்போ அவர் அந்த இதில் இல்லை. அவர் நிறையா பேசுவதால பல சர்ச்சைகளிலும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் அவர். பட் இவங்க வந்து வெளியில் போகிறவங்கள வந்து இவங்க தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. போகிறவங்க வந்து போகலாம், நாங்கள் அப்படியே விட்டுருவோம்லாம் அப்படி விடுறது கிடையாது. அது வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கும், நமக்கு தெரியாது. வெளிப்படையாக வந்து ஒரு கட்சி வந்து நீங்கள் போவாதீங்கன்னு அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா அது வந்து இட் சீம்ஸ் தே ஆர் வல்னரபிள். அவங்க தங்களுடைய பலவீனத்தை காட்டிக்கொண்டதாக ஆகிவிடும்.
நீங்க போறவங்கலாம் போலாம் அப்படின்ற மாதிரி இவரு சொல்றதையும் வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு வந்து கட்சி வந்து ஒரு பலவீனமான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது வந்து இது வந்து நாங்க வந்து யாரை நம்பியும் இல்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பாயிண்டா தான் நான் இதை பார்க்குறேன். மேலும் அவர் வந்து சொல்றது வந்து முழுவதுமே அவரு அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாதா? இல்ல அவர் ஒரு கருத்து கூறியிருக்கிறார். அப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுவர்களை நாங்கள் வந்து போக வேண்டாம் என்று தடுப்பதில்லை என்கிற ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்கார். இப்போ தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி ஜி.கே. வாசன் தலைமையில் ஒரு சிறு கூட்டம் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறியிருக்கார்கள். அவர்கள் வெளியேறுவது வந்து தேர்தலுக்கு முன்பாகவே அது உறுதி செய்யப்பட்டது. எப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை வலியுறுத்தியது. ஆனால் இவர் அந்த போட்டியிடாமல் ஒதுங்கி, நான் போட்டியிட மாட்டேன், தமிழ்நாடு முழுதா பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு தேர்தலில் நிற்பதை அவர் தவிர்த்தார். 12 ஆண்டு காலம் அவர் மட்டும் தவிர்க்கல, வேறு பெரிய தலைவர்கள் சிதம்பரம் நிற்கவில்லை, தன் மகனை நிறுத்தியதாக அவர் சொன்னார். அதே போல ஜெயந்தி நடராஜன் போன்றவர்கள் நிற்கவில்லை என்பதை காங்கிரஸ் கட்சி மிக வருத்தத்தோடு அது வந்து பார்த்தது. ஏன் நீங்க தேர்தலில் போட்டியிடாதனால எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும்? இன்று பின்னால வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு கூட இந்த தலைவர்கள் போட்டியிடாத அந்த ரிலக்டன்ஸ், ஒரு தயக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி மீது அவநம்பிக்கையை மக்களிடையே ஏற்படுத்திய காரணத்தினால்தான் வாக்கு சதவீதம் குறைந்தது. ஆக தேர்தலுக்கு முன்பாகவே அவரது நடவடிக்கைகள் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிற ஒரு சூழலுக்கு முன்னோட்டமாக அமைந்து விட்டது. பிறகு அவர் வந்து காங்கிரஸ் தலைமை அவர் மீது கடும் கோபம் இருந்ததை அறிந்த அவர், இனி காங்கிரஸில் இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை, நம்மோடு இருப்பவர்கள் கூட நம்மை விட்டு போய்விடுவார்கள், இந்த கோட்டா முறை ஒழிக்கப்பட்டு விட்டால் நாம் காங்கிரஸில் இருக்க முடியாது என்கிற நிலையை வந்த பிறகு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் வெளியேறினார். அதனால்தான் அவர் வெளியேறியதற்கு தகுந்த காரணம் சொல்லப்படலை. காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கு, 69 ஏற்பட்டிருக்கு, 77 ஏற்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருந்தது. எனக்கு காரணமாக என்ன தெரியுது, எப்போதெல்லாம் அதிகாரத்திலிருந்து காங்கிரஸ் இறங்குகிறதோ, ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் இறங்குகிறதோ, அப்போதெல்லாம் ஒரு பிளவு வந்து இல்ல. இது எப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 2002-03 காங்கிரஸ் இணைப்புக்கு பிறகு, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைப்பு அநேகமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது அவர் ஜி.கே. வாசன் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. தலைவராக வந்த சோபாலகிருஷ்ணன், பின்னால் இவர் தலைவராக வந்தார். அடுத்து அதே போல ஞானதேசிகன் போன்று 3 தலைவர்கள் வந்து 5 தலைவர்கள் இருந்தாங்க. 3 பேர் இவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. இவர் கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருந்தது. ஆனால் அந்த கட்சி செயல்படாமல் முடங்கிய நிலைக்கு இவர்தான் காரணம் என்பதை காங்கிரஸ் கட்சியை தலைமை மிக வருத்தத்தோடு பார்த்து கொண்டு வந்தது. அதற்கு அவர்கள் வெளியே போகும்போது கூட நீங்கள் போக வேண்டாம் என்று எந்த விதமான தடுக்கிற முயற்சியும் காங்கிரஸ் தலைமை எடுக்கவில்லை. என்று அவர் வெளியேறிய பிறகு 10 ஆண்டு காலம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு, மத்திய ஆட்சியில தலைமையேற்று நடத்துது. ஆட்சியில நடக்கக்கூடிய தவறுகளும், செய்ய தவறியவைகளும் அல்லது தவறாக செய்பவைகளும் ஒரு கட்சியினுடைய இமேஜை பாதிக்குது. அந்த தவறுகள் எதையுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஆனா கட்சியை செயல்படவில்லை, மாநில அளவில் கட்சியை செயல்படுத்தாத இவர்கள் மீது மட்டுமே குற்றம் சொல்வோம் அப்படிங்கிற அணுகுமுறை வந்து சரியானதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்க முடியாது. இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அவர் அமைச்சராக இருந்தார் ஜி.கே. வாசன். இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தல் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வாசனை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அவரை விட பெரிய தலைவராக கருதப்படுகிற ப. சிதம்பரம், அவருக்கு ஒரு நேஷனல் இமேஜ் உண்டு. அவர் இந்த தேர்தலில் போட்டியில்லை. ஜெயந்தி நடராஜன் போட்டியில்லை. தேர்தல் துவங்குவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது. அதனுடைய தளபதிகள் அத்தனை பேரும் புறங்காட்டி ஓடினார்கள். இது ஒரு அவலமான சூழ்நிலை. நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் பவர்ல இருக்கீங்க, தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது ரெண்டாவது. ஏன்னா உங்ககிட்ட கூட்டணி இல்லைன்னு நின்னா தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சுட்டு நீங்க ஓடுறீங்க. அப்ப இது வந்து காட்டி கொடுத்துட்டு போறதுக்கு சமம். இது அதைத்தான் தலைமை செய்தது. தொலைக்காட்சி அரங்கங்கள்ல விவாதங்கள் நடத்துற அனுபவத்தை வச்சு சொல்றேன். அந்த இடத்துல கூட வீரம் செறிந்து போராட்டம் நடத்தினது ஒரே நபர் காங்கிரஸ் கட்சி சார்பாக கோபண்ணா தான். மற்ற பலர் வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லயும் பலர் வந்து சில சமயங்கள்ல காணாம போயிருக்காங்க. இவர் ஒருவர் தான் வந்து அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த மாதிரி ஒரு பிரேவ் ஃபேஸை வந்து கட்சி தலைவர்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்ல முடியும். அதுதான் நான் சொல்றேன் சார். அதாவது வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலே எல்லாரும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன்னா கலைஞர் டிஎம்கேவோட இவங்களுக்கு அலைன்ஸ் இல்லை, ஏடிஎம்கேவோட போக முடியல, நின்னா என்ன நடக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆகவே இவர்கள் அந்த கட்டத்திலேயே வந்து அகில இந்திய தலைமையால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து இந்த ஆண்டு துவக்கத்திலேருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரைட்டிங் இஸ் ஆன் த வால் வாங்க, அந்த மாதிரி நடந்து போச்சு நமக்கு. ஆகவே இன்னைக்கு இந்த சூழல்ல வந்து பிராந்திய கட்சிகளோட உதவி இல்லாம நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்ற
ஒரு சூழலை எதிர்கொள்ளும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம நின்று ஃபைட்டாவது பண்ணியிருக்கணும். இன்னைக்கு ஈவிகே இளங்கோவன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் துணிச்சலாக போய் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோல்வியை தழுவினார், தேர்தலை சந்தித்தார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தலைமை பார்க்கிறப்போ ஒரு சோதனையான நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்தவர் EVKS என்கிற அடிப்படையில் அவரை இன்றைக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க. இப்படித்தான் காங்கிரஸ் தலைமை என்ன நினைக்குதுன்னா, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், பதவி கொடுக்குறோம், உங்களை தமிழ்நாட்டு அரசியலை முன்னிலைப்படுத்துகிறோம், ஆனால் நீங்கள் ஒரு சோதனையான நேரத்தில் எங்கள் முதுகில் குத்திவிட்டு இப்படி போகிறீர்களே என்கிற வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து செயல்படாமல் காங்கிரஸ் கட்சி முடக்கமான நிலைக்கு அவர்கள் காரணமாக இருந்த நிலையில இன்றைக்கு வெளியேறிய பிறகு இன்றைக்கு ஒரு புதிய எழுச்சி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. திக்விஜய் சிங் சொல்றாரு, காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தனியாக மாநில அளவுல கட்சிகளை ஆரம்பிக்கிறதும் பின்னால காங்கிரசுக்கு திரும்பி வர்றதும் அவ்வப்போது நடந்து வருகிறது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் மூப்பனார் அவர்கள் தொடங்கிய சூழல் வேறு. அன்றைக்கு அதிமுக எதிர்ப்பின் அடிப்படையில் சோனியா காந்தி போன்றவர்கள் தலைமை பொறுப்பில் இல்லாத காலத்தில், சீதாராம் கேசரி போன்றவர்கள், நரசிம்மராவ் போன்றவர்கள் இருந்த காலத்தில் அந்த பிளவு ஏற்பட்டது. காங்கிரஸை விட்டு வெளியேறினோம். தமிழ் மாநில காங்கிரஸ்ல நாங்கள்லாம் இருந்தோம். அன்னைக்கு கூட காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையை மூப்பனார் எடுத்ததில்லை. வெற்றி பெற்ற 19 வேட்பாளர்களையும் சோனியா காந்தி முன்னிலையில் அணிவகுக்க செய்து நீங்கள் எப்பொழுது சொன்னாலும் நாங்கள் ஆதரிக்க தயார் என்று சொல்லிவிட்டு தான் வந்தார். அதற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸில் இணைய வேண்டிய நிலைதான் ஏற்பட்டது. ஆக காங்கிரசிலிருந்து வெளியேறியவர்கள் திவாரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும், ரெட்டி காங்கிரஸ் ஆக இருந்தாலும், ஒரு NCP கூட பின்னால கடுமையாக சோனியா காந்தி எதிர்த்தார்கள். அப்புறம் கூட்டணி வைத்துக் கொண்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆக காங்கிரசிலிருந்து வெளியேறியவர்கள் ஓரிரு ஆண்டுகளில திரும்பவும் காங்கிரஸோடு இணக்கமான ஒரு சூழலுக்கு வர வேண்டிய நிலை நிச்சயம் ஏற்படும். ஏன்னா அப்படி அந்த கேடர்கள் இங்கிருந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்ல போயிருக்கிற கேடர்கள்லாம் காங்கிரஸ்ல வளர்க்கப்பட்டவர்கள். அப்போ காங்கிரசினுடைய கொள்கையில அவங்களுக்கு பெரிய வேறுபாடுகள் இல்ல, தனி மனித மோதல்கள் ஈகோ சென்ட்ரிக்கா தான் இது நடக்குது. இப்போ கோபண்ணா சொன்ன மாதிரி இதை நான் வாசனுக்கும் சொல்லுவேன். NCP என்னாச்சு, உங்களுக்கு சோனியா காந்தியோட ஃபாரின் ஆரிஜினை கொஸ்டின் பண்ணிட்டு வெளியில போறாங்க. நாளைக்கு அவங்களே அலைன்ஸ் வராங்க. மூப்பனார் அதே தான் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணாரு. நாளைக்கு வாசனே கூட உங்களுக்கு 5 சீட்டு, அவருக்கு MP 5 MP வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அதே வாசன் காங்கிரஸ் ஆதரிக்கலாம் உங்களுக்கு. ஆகவே இது காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா 69ல இருந்து உங்களுக்கு காங்கிரஸ் விட்டு வெளியில போன அத்தனை பேருமே ஏதோ ஒரு கட்டத்துல காங்கிரஸை வெளிப்படையா ஆதரிச்சிருக்காங்க, அல்லது மெர்ஜர் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி கொள்கை போராட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது சில தனிமனித ஆளுமை சிக்கல்களில் வரக்கூடிய ஈகோ ப்ராப்ளத்துல வரக்கூடிய விஷயம் தான். இது வேற எங்க போக முடியும்? அவரால் பிஜேபி ஒன்னும் ஆதரிச்சிட முடியாது. அவர் திக்விஜய் சிங் சொன்னதுல இருந்தே பார்க்கணும்னா, அரசியல்ல இருப்பதற்கு ஒரு கொள்கை வேண்டும். கட்சியை விட்டு வெளியேறினாலும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கும்படி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பீட்டர் அல்போன்ஸ் இந்த செக்குலரிசத்தை பத்தி அவர் பேசும்போது காங்கிரஸ்ல இருந்தா எப்படி பேசுவாரோ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்காரரா நான் பார்க்கல. அந்த பேச்சு ஒரு காங்கிரஸ்ல இருந்தால் மதசார்பின்மை எப்படி பேசுவாரோ அவ்வளவு சிறப்பா இன்னைக்கு பேசினா நான் பார்த்தேன். ஆக அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறலாமே தவிர காங்கிரசின் கொள்கைகளை பேசாமல் இருக்க முடியாது. ஆனாலும் இப்பொழுது ஒரு சிறு மாற்றம் தமிழ் மாநில காங்கிரஸ்ல. ஏற்கனவே இந்த கூடங்குளம் அணுசக்தியை பற்றி ஏற்கனவே GK வாசன் சொன்ன கருத்துக்கும் இன்றைக்கு அவர் சொல்லுகிற கருத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அன்றைக்கு தூங்குகிறவர் எழுப்பலாம், தூங்குவதை போல நடிக்கிறவர்களை எழுப்ப முடியாது என்று கூடங்குளத்தை பற்றி சொன்னவர் இன்றைக்கு அந்த மக்களிடையே அச்ச உணர்வை போக்கிவிட்டுத்தான் அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார். இப்ப மாநில உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற திடீர் ஞானோதயம் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு சக்தியை ஆதரவை பெறலாம் என்கிற முயற்சி செய்கிறார்கள், செய்யட்டும். ஆனால் அடிப்படையில காங்கிரசின் கொள்கைகளை விட்டு அவர்கள் விலக முடியாது. காங்கிரசின் கொள்கைகளை விட்டு அவர்கள் விலக முடியாது. ஆனா இங்க உண்டானதுன்னு சொல்லல, தமிழ்நாட்டில் உண்டானதுன்னு சொல்லல. காங்கிரசின் கொள்கையில அவங்க உறுதியாக காங்கிரசின் கொள்கைகளை பற்றி நின்றால், காங்கிரசுக்கு அப்படி உறுதியான கொள்கைகள் இருந்து அந்த கொள்கைகளை அவர்கள் உறுதியாக பற்றி நின்றால், அவங்க அதிகாரத்தை இழந்த சூழல் எல்லாம் ஏன் அதை போன்றவர்கள் கட்சியை விட்டு வெளியில போகணுங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் எஞ்சி நிக்குது. அதை நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை மறந்து அல்லது விட்டுட்டு அல்லது உள்ள இருக்க முடியாம அதிகாரம் காங்கிரசுக்கு இல்லாத போதெல்லாம் பல மனிதர்கள் வெளியில போறதுக்கு என்ன காரணம்? அதிகாரம் தான் காரணம். இப்ப இதுல இன்னொன்னு பார்க்கணும். இப்போ இந்திரா காந்தி இருந்தப்போ, ராஜீவ் காந்தி இருந்தப்போ கூட உங்களுக்கு அந்த தலைமை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி சோனியா காந்திக்கு வயசாகிட்டு இருக்குது, அவங்க கண்ட்ரோல் இருந்தாலும் அடுத்து பிரின்ஸ் இன் வெயிட்டிங் அவர் அவரால் ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இன்னமும் அவர் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனால தான் இருக்கார். அவர்
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இவர்கள் வெளியேறுவதற்கு இந்த எக்ஸோடஸுக்கு வந்து ராகுல் காந்தியோட இந்த ரிலக்டன்ஸும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. அதிகாரம் இல்லைன்னா நீங்க எந்த கட்சியுமே கண்ட்ரோல்ல வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கொள்கை சாராத இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்னா அது வேற, பிஜேபின்னா அது வேற. இங்க வந்து நிறைய, அதுவும் 10 வருஷம் நீங்க சொன்னீங்க முந்தி 10 வருஷம் கண்டினியூஸா பவர்ல இருந்துட்டு இன்னைக்கு பவர் இல்லைன்னா நிறைய சிக்கல்கள் நமக்கு வருது. அப்போ வந்து வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு தலைமை. இன்னொன்று வந்து 44 சீட்டு தான் இருக்குது. எமர்ஜென்சியில் கூட வந்து உங்களுக்கு 152 சீட்டு நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. 99ல் சோனியா காந்தி வந்தப்போ கூட 114 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்றைக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட நம்மால காங்கிரஸ் கட்சியால பெற முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அந்த தலைமையோட ரிலக்டன்ஸும் ஒரு முக்கியமான காரணம்னு எனக்கு படுது. நான் வந்து ஐ வில் பிளேம் ஒன்லி ராகுல் காந்தி அப்படின்னா. தோல்வியில எங்களுக்கு ஒன்றும் பங்கு இல்ல அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்களா? இதன் மூலம் யாரு வெளியில போறவங்க? ஆமா, அப்படிதான் சார் பண்ண முடியும். இப்ப ஒரு கமிட்மெண்ட் கிரிப் இல்ல உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நீங்க அவங்களை தக்க வைக்கிறதுக்கு தலைமை வந்து என்ன பண்ணிருக்குது? இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியலையா? இல்ல, இன்னைக்கு ராகுல் காந்தி ரிலக்டன்சி சொன்னாரு. அதாவது ராகுல் காந்திக்கு இருக்கிற தயக்கம் என்ன காரணம்னா, அவர் வேகமாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கட்சியினுடைய தலைவியாக இருக்கிற சோனியா காந்தி அந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம், அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மனம் புண்படுகிற நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக சில சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று சொல்வதன் காரணமாகத்தான் அவர்கிட்ட ஒரு தயக்கம் இருப்பதாக நான் அறிகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு போகிறப்போ பப்ளிக் ஒப்பீனியன் அவருக்கு ஆதரவாக இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பதவி மறுப்பாளராக, அவர் என்றைக்குமே பதவிக்கு விரும்புகிறவராக அவருக்கு ஒரு இமேஜ் கிடையாது. ஆனால் இவரை பொறுத்தவரை, ஜி.கே. வாசனை பொறுத்தவரை, வந்த அண்ணியிலிருந்து காங்கிரஸில் வெளியேறுகிறவரை தொடர்ந்து 12 ஆண்டு காலம் மாநிலங்களவை, 10 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர் என்று தொடர்ந்து பதவிகளில் இருந்திருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தோல்விக்கான ஒரு சூழல், மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் அந்த கட்சியை விட்டு வெளியேறுகிற காரணத்தினாலே இவர் எதற்காக வெளியேறுகிறார், என்ன நோக்கம் என்பது அது தெளிவுபடுத்த முடியாத நிலையில், அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அவருக்கு ஆதரவாக இல்லை. இன்னைக்கு கட்சியில் கூட வந்து ஒரு பெரிய அளவில் அவர் வந்து தமாக மூப்பனார் வெளியில அழைத்து சென்றதை போல இவரால் அழைத்து செல்ல முடியல. பப்ளிக் ஒப்பீனியன் அவருக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கறத எந்த அளவுகோல்ல நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. மூப்பனாருக்கு ஆதரவாக இருந்ததுன்னா அப்ப மூப்பனாருக்கு பின்னால திராவிட முன்னேற்ற கழகமும் ரஜினிகாந்தும் எல்லாரும் சேர்ந்து ஒரு மூவ்மெண்டாக அதை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியே வருகிற போது அதனுடைய அந்த கிராஃப் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போச்சு. அது வந்து திமுக கூட்டணிக்கு பயன்பட்டது. அதுபோல ஒரு எழுச்சியோ இன்னைக்கு ஒரு பேர் ஆதரவோ இந்த இயக்கத்துக்கு ஏன் இல்லைன்னா, இவர்கள் வெளியேறுவதற்கு உரிய காரணங்கள் இவர்கள் வந்து இவளால் சொல்ல முடியல. என்னன்னா, அதுல சுயநலம் தான் மேலோங்கி இருப்பதாக மக்கள் நினைக்கிறாங்க. அதனால மக்களிடையே ஒரு பெரிய ஆதரவு இல்லாத நிலை இதுக்கு ஏற்பட்டு, எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கட்சியை விட்டு இவர்கள் வெளியேறுவது காங்கிரஸ் கட்சியை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பாதிப்பை எல்லாம் தகர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இன்றைக்கு உருவாகி இருப்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். காங்கிரசினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு இவங்க போகவே இல்லை. இல்ல, அதுலயும் சில கொள்கைகள்ல மாறுபடுறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய இப்ப நீங்க செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ்ல வந்து இவங்க வந்து பெரிய லெவல்ல இவங்க யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனாங்களான்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வாசன் மீது நம்ம வேறு விமர்சனங்களை வைத்தாலும் அந்த விமர்சனத்தை வைக்க முடியாது. அவங்க அதுல கரெக்டா இருக்காங்க. பட் லோக்கல் இஷ்யூஸை கையில எடுக்கிறாரு வாசன். அதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான ஒரு காரணம் தான். ஒரு சேஞ்ச் அவங்களுடைய ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச். அதற்கான நோக்கங்கள் அவர்களுக்கு என்னவாக இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓரளவு வந்து ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து காங்கிரஸ் ஹை கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்திருக்கலாம். அவங்க வந்து அதை ரொம்ப கண்டுக்காமலே விட்டுட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ அதுவும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டரா போயிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்க பவர்ல இல்லைன்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து இன்னைக்கு ஒரு அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இல்லை, இன்னைக்கு ஒரு சரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இல்லை. இந்த கட்டத்தில் வந்து உங்களால் வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனாக கூட உட்கார முடியாத ஒரு சூழலில் வந்து கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குது. ஆகவே இதில் வந்து அவர் திக்விஜய் சிங் சொல்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. அவங்க போகிறவங்க வந்து அதாவது வந்து எந்த பக்கம் இது இருக்குதோ அந்த பக்கம் தான், பவர் கிடைக்கிற பக்கம் தான் அவங்க ஓட போகிறாங்க. நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? இப்போ இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கூட நீங்கள் சொன்ன மாதிரி மாநில பிரச்சனைகள், அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு, கூடங்குளம், இது போன்ற பிரச்சனைகளில் காங்கிரஸ் நிலைக்கு மாறாக
ஏதோ இந்த மாதிரி மாநில உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல பேசினா கச்சத்தீவை திரும்ப பெறணும். இதுல பெரும்பாலான விஷயங்கள்ல இதுல பேசும்போது என்ன இதுல பெரும்பாலான விஷயங்கள்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஞானதேசிகன் இருக்கும் போதே இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தானே செஞ்சாரு, கூடத்துக்கு வெளிப்படுத்தல. ஆனா மீனவர் பிரச்சனைக்கோ இலங்கை தமிழர் பிரச்சனைக்கோ இங்கு எழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தான் செஞ்சாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அதை மீறித்தான் மத்திய தலைமை வந்து இதுல வந்து நீங்க குறிப்பா ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வந்து நிச்சயமா கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தியது. அதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணவும் தவறிட்டாங்க. இவங்க செஞ்சதை விளம்பரப்படுத்தவும் இவங்களால முடியல. இப்ப கோபண்ணா நீங்க சொன்ன மாதிரி கோபண்ணா ஒருத்தர் தான் வந்து எல்லா தொலைக்காட்சி அரங்கங்களையும் போய் பேசிட்டு இருக்காரு ஒழிய, ஊடகங்களை பேசுறாரு ஒழிய, அது அந்த ஆன்ஸ்லாட்டை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த பெரிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டியவர்கள் வந்து சிதம்பரம் உட்பட வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் தவறுனாங்க. அதற்கான விலையை அதை செஞ்சதை கூட உங்களால முதல்ல பிரபலப்படுத்த முடியல. இன்னொன்னு நீங்க இன்னும் செஞ்சிருக்கணும், அதுலயும் நீங்க தவறிட்டீங்க. அதற்கான விலையை இன்று கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நிலைமை. இல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன் காலத்துல அந்த 3 ஆண்டு காலத்துல இலங்கை தமிழ் பிரச்சனை, மீனவ பிரச்சனை, கச்சத்தீவு போன்ற மாநிலம் உணர்வு மேலோங்கி இருக்கிற பிரச்சனைகள்ல சரியான ஒரு பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ளாத காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு மக்களிடையே நாம் வந்து பின்னாலே தேர்தலில் கூட தனிமைப்படுத்தப்பட்டோம். அந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலை. இன்னைக்கு வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் மாநில உணர்வு சம்பந்தமாக சில கொள்கைகளில் காங்கிரஸ் எடுத்த நிலை, ஞானதேசிகன் எடுத்த நிலைக்கு கூட மாறாக அவர் இன்றைக்கு பேசுகிறார். ஆனால் அந்த பேசுவது வந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறிய ஜி.கே. வாசனுக்கு பொருந்துமான்னு எனக்கு தெரியல. அது வந்து வைகோவுக்கு பொருந்தும், ஜி.கே. வாசனுக்கு பொருந்துமான்னு தெரியல. அதனால அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்படி பேசினால் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பேஸ், ஒரு வலிமை கூடும் என்று நினைக்கிறார்கள். அது போக போக தான் பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஒரு லைட்டர் வெயின்ல தான் கேட்கிறேன், தவறாக நீங்க நினைச்சிக்க கூடாது. திக்விஜய் சிங் சொல்லியிருக்காரு, அந்த தலைப்பு என்னங்கிறத நான் ஆரம்பத்துல சொல்லல. கட்சியில இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கட்சியை விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு நக்சலைட்டுகள் காங்கிரஸில் வந்து சேர வேண்டும்னு திக்விஜய் சிங் சொல்றாரோ அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நான் லைட்டர் வெயின்ல அடிப்படையில் அவர் சொல்லல. அதாவது நக்சலைட்டுகள் இந்த கொள்கை மாறி அவருடைய அணுகுமுறை மாறி காங்கிரஸில் சேருங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல போறவர்களை நாங்க தடுக்க முடியாது, போனா கூட அவங்க காங்கிரஸுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள்ன்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது நக்சலைட்டுகள் எங்களுடன் சேருங்கன்னு சொல்றது வந்து அது என்ன மாதிரியான நகைச்சுவை என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி இருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.